ஆமாம், தமிழக வெற்றி கழகம் நீ ஒரு போட்டியாகவே கருதலை திமுகவை பொறுத்தவரை இல்லை, எப்பவுமே ஜனநாயகத்தில் அந்த வார்த்தையை பேரறிஞர் அண்ணாவோ தலைவர் கலைஞரோ தலைவர் தளபதியோ பயன்படுத்தியதில்லை. யாரையும் நாம் உதாசீனப்படுத்துவது என்பது ஜனநாயகத்தில் அழகல்ல. இப்போ கூட ஈரோட்டு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நிற்கிறது. எங்களுக்கு தெரியும் நாட்டு மக்கள், ஈரோட்டு மக்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்று. ஆனாலும் நாங்கள் அவர்களை உதாசீனப்படுத்துவதில்லை. ஜனநாயகத்தில் அது அழகல்ல. நம்மை எதிர்த்து ஒருவர் நிற்கிறார், ஒருவேளை ஒரு சுயேட்சை வேட்பாளர் நின்றாலும் கூட அவர் நமக்கு போட்டி வேட்பாளர் என்கிற மனநிலையோடு தான் நாம் ஜனநாயகத்தில் களமாற்ற வேண்டுமே ஒழிய, ஆகா இவர்தானே நிற்கிறார் என்று ஒரு எதேச்சதிகார போக்கிலோ அல்லது ஒரு ஏளனமான ஏகடிய பேச்சிலோ திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எங்கள் பேராசான் பேரறிஞர் அண்ணாவோ 50 ஆண்டு காலம் இந்த கழகத்தை நிலைநிறுத்திய தலைவர் கலைஞரோ கடந்த காலங்களில் பெறாத வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிகளை பெற்றுத்தந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களோ ஒருபோதும் அப்படி பேசியதில்லை. எனவே நான் அப்படி உதாசீனப்படுத்த விரும்புகிறேன். பேராசிரியர் சார், நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று கூறி இப்போது 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று கூறுவது அது ஒரு அதீத நம்பிக்கையாக உங்களுக்கு தெரியாது சார்? 5 முனை போட்டி இருந்தாலுமே, அதாவது ஜனநாயகத்தில் நான் சொன்னேன் 200 என்பது ஆரம்பம். அது எங்கே வேண்டும் என்றாலும் நிற்கலாம். அதாவது ஒரு கட்சியிலே தொண்டர்கள் அடுத்தடுத்த திட்டங்களை தலைவர்கள் நிறைவேற்றுகிற போது சொல்லுவது என்பது இயற்கை. அதற்காக ஜனநாயகத்தில் உள்ளபடியே சொல்ல போனால் நாம் 200 234 என்பது நமக்கு நாம் கொடுத்து கொள்ளுகிற வலிமையும் தைரியமும் தானே தவிர அதுதான் நியாயம் என்று நாம் எடுத்து விட முடியாது. ஆனால் நாம் நிறைவேற்றி இருக்கிற திட்டங்கள் இந்த நாட்டை 14வது இடத்தில் இருந்து 2வது இடத்திற்கு தூக்கிவிட்டு வந்திருக்கிறோம். பொருளாதாரத்திலே இந்திய அளவில் இன்றைக்கு 2வது இடத்திலே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எக்கனாமிக் சர்வே பொருளாதார ஆய்வறிக்கை 2024 அம்மையார் நிர்மலா சீதாராமன் அங்கே பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்கிற போது அவர்கள் மிக தெளிவாக 5 இடங்களில் இல்லம் தேடி கல்வி, மக்கள் தேடி மருத்துவம், அதோடு லெதர் ஃபேக்டரி, இவைகளிலே இந்தியாவிலே எக்ஸ்போர்ட்ல 47% இன்றைக்கு தமிழ்நாடு தந்து கொண்டிருக்கிறது. ஜிடிபி, ஒட்டுமொத்த ஜிடிபியில் 9.65, ஏறத்தாழ 10%. என்னவென்றால் இந்தியா முழுக்க மற்ற மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து 90 ரூபாய் கொடுத்தால் தமிழ்நாடு மட்டும் 10 ரூபாயை கொடுக்கிறது என்பதை ஒன்றிய அரசு உறுதி செய்திருக்கிறது, பாராட்டி இருக்கிறது. ஆனால் நமக்கு இருக்கிற சிக்கல், இந்த ஒன்றிய அரசினுடைய மாற்றாந்தாயின் மனப்பக்குவம் என்னவென்றால் 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை பயன்படுத்தியவன் தமிழன் என்ற ஒரு பெருமையை மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்த பிறகு இந்த நிமிடம் வரைக்கும் பிரதமரோ அல்லது பிரதமர் அலுவலகமோ அல்லது ஒன்றிய எந்த ஒரு அமைச்சரோ தமிழகத்தின் பிரதிநிதியாகத்தான் நான் இருக்கிறேன் என்று பட்டம் தட்டி கொண்ட நமது நிர்மலா சீதாராமன் கூட இன்றைக்கு வரைக்கும் வாழ்த்து சொல்லவில்லையே. அப்படியானால் தமிழர்களை அவர்கள் இந்தியா என்று நினைக்கவில்லையா என்ற கேள்வி வருகிறதா இல்லையா? இப்படி ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை உள்ள ஒன்றிய அரசோடு போராடித்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை இவ்வளவு தூரம் தூக்கி வந்திருக்கிறார். அவருடைய உழைப்பிற்கு நிச்சயமாக நல்ல ஒரு அங்கீகாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள். நன்றி சார். தமிழக அரசியல் தேர்தல் களம் தொடர்பாகவும் மத்திய அரசின் செயல்பாடுகள் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி.